வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் மதுரையிலிருந்து நபார்டு வங்கி மானியத்துடன் செயல்படும் கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கள அலுவலர் எஸ் இன்னாசிமுத்து பேசுகிறேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றவாளியை காட்டி கொடுக்கும் செடி, இல்லைன்னா எல்லை பாதுகாப்பு செடி அப்படின்னும் இதோட பேர். அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? இதுதான் நாயுருவி செடிங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த நாயுருவி செடின்னு ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த கிராமங்களை சுற்றி இருக்கக்கூடிய நாய்கள் இந்த செடிகளுக்கு நடுவே போகிறப்ப என்ன ஆகும்னா, அதோட கதிர்கள் மேலே பூரா நாய் மேலே பூரா ஒட்டிக்கிடும். அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிற நாய்கள் அந்த செடியை அந்த ஒட்டி இருக்கிறத பூரா உருவி, அந்த செடியிலேருந்து உருவி கொண்டு நம்ம வீடுகள்லையோ இல்லை காலி இடங்கள்லையோ அதை வச்சு உதறி கொஞ்சம் கொஞ்சமாக விழ வைக்கும். அதனால தான் இந்த செடி நாய் மூலயமா உருவி வரக்கூடிய செடினால இதுக்கு பேர் நாயுருவி செடி அப்படின்னு பேர். இது எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்க செடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்து கிராமங்களில் யாரும் போக முடியாத ஒரு பாதுகாப்பான இடம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடங்கள்லாம் குறிப்பிட்ட இடங்களில் இந்த நாயுருவி செடி வளர்க்கப்பட்டிருக்கும். இந்த செடி வழியாக இந்த குறுக்க யாராவது பூந்து வந்தாங்கன்னா அவங்களோட வேஷ்டி சட்டை எல்லாத்துலேயுமே இந்த நாயுருவி செடி மேலே பூரா ஒட்டிக்கிடும். இந்த நாயுருவி செடி பட்டுருச்சுன்னா ஈஸியாக எல்லாத்தையும் எடுக்கவே முடியாது. அதனால் அந்த திருடனை ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் ஏன் இப்படி குறுக்கு வழியில் பூந்து வர காரணம் என்ன, பூரா நாயுருவியாக ஒட்டியிருக்கே, அப்போ இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிருவாங்க. அதனால தான். அது மட்டும் இல்லை, இது எல்லை பாதுகாப்புக்கும் இது பயன்படுறதுனால எல்லை பாதுகாப்பு செடி இல்லைனா குற்றவாளி காட்டி கொடுக்கும் செடி அப்படின்னு பேர். நாயுருவி செடி சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கும் ஒரு சிறந்த செடியாக இருக்கும். என்னென்னா, இந்த கதிர்களை ரெண்டாக கட் பண்ணி இந்த கைகளில் இந்த உட்புறமாக வச்சுட்டு இந்த ரெண்டு கையவும் அப்படி லைட்டாக தேய்ச்சோம் அப்படின்னு வைங்களேன், அந்த ட்ரெயின் போகிற மாதிரியே மூவ் ஆகும். அதனால் இதுக்கு ட்ரெயின் செடி அப்படின்னும் இதுக்கு ஒரு பேர் இருக்குது. சரி, இந்த செடினால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இலைகளை நிறையா எடுத்து அதே மாதிரி அந்த கதிர்களையும் நிறையா எடுத்து நல்லா மை போல் அரைச்சி அதை கடுகு எண்ணெயில் நல்லா கலந்துட்டு அதை நெத்திலையும் இந்த தாடை பகுதி, கழுத்து பகுதி, இந்த பின்னாடி புறணி பகுதி இதெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு உட்காந்துருந்தோம்னு வைங்களேன், 1 மணி நேரம் உட்காந்தா போதும், தலை பாரம்லாம் நீங்கிடும். அது மட்டும் இல்லை, கொண்டைக்கடல் அளவுக்கு எடுத்து வெந்நீர்லேயோ இல்லைனா மோர்லேயோ கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பில் இருக்கிற கொஞ்சம் அந்த கசடுகள் நீங்கி மூலவியாதிகள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த தகவலுடன் இன்றைக்கு நம்ம இன்னும் ஒன்று யோசிக்க வேண்டியது, இன்றைக்கி ஏன் இந்த எல்லை பாதுகாப்பு செடி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த எல்லை பாதுகாப்புன்ற பிரச்சனை பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லேயுமே சாதாரண வீடுகளில் கூட இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும், பொறுத்தவர் பூமி ஆழ்வார், பொங்கினவர் போய் மாழ்வார். எனவே இதை அனைவரும் உணர்ந்து கொண்டு இதுக்கான காலத்திற்கேற்ப நாம் நகர்ந்து செல்ல, இனி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த செடியோடு உங்களை சந்திக்கிறேன் என்று விடைபெறுகிறேன். நன்றி.